வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறோம். 3 பெரிய வாழைக்காயை 2 கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வந்துருச்சு. வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஒரு கத்தி வச்சு குத்தினோம்னா இந்த மாதிரி நல்லா பதியணும். இதை வெளியில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சுக்கலாம். இந்த பொடி மாசில் சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்தரைக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, இதை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. உளுந்தம்பருப்போட கலரு மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து இதில் 1/2 கப் தேங்காய் துருவலை சேர்த்து அதனுடைய ஈரப்பதம் போய் அதனுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். தேங்காய் துருவல் உள்ள ஈரப்பதம் போய் அதனுடைய கலர் லைட்டாக மாறிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஆற விட்டுறலாம். வாழைக்காயில் உள்ள தோலை உரிச்சாச்சு. இப்போ இதை மசிக்கணும். ரொம்ப மையாக மசிக்கக்கூடாது. 1-2 இருக்கிற மாதிரி மசிச்சுக்கணும். ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி 1-2 இருக்கிற மாதிரி மசிச்சுக்கணும். இந்த மாதிரி வாழைக்காயை நான் இன்னைக்கு குக்கரில் வேக வச்சேன். நீங்கள் அதுக்கு பதில் ஓப்பனில் வேக வைக்கிறதுனாலும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு வறுத்த மிளகாய் பருப்பெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வதக்கி வச்ச தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்து மறுபடியும் 2 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து 2-3 சுற்று சுற்றியாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இந்த பொடி தான் இந்த பொடி மாஸ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்தேன். அதில் 1 டீஸ்பூன் வதக்குறதுக்கு சேர்த்தாச்சு. மீதி உள்ள எண்ணெயை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்தோட கலர் மாறிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர், அடுத்து கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. அது சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். வெங்காயத்தை வதக்கியாச்சு. அடுத்து 1-2 மசிச்சா இந்த வாழைக்காயை சேர்த்துட்டு இந்த வாழைக்காயை நல்லா எண்ணெயிலேயே மறுபடியும் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கணும். இந்த வாழைக்காயுமே எண்ணெயிலேயே நல்லா 2 நிமிஷத்துக்கு வதங்கணும். வாழைக்காயை நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு. அடுத்து நம்ம அரைச்ச இந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறணும். நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு. நம்ம வறுத்து அரைச்ச பொடி பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. இது அப்படியே ஒரு 1-2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த பொடியெல்லாம் இந்த வாழைக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுடைய வாழைக்காய் பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வாழைக்காய் பொடி மாஸை இதே மெத்தடில் இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா கமகமன் வாசனையோட சூப்பராக டேஸ்டான பொடி போட்ட வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் மிளகு கறி பண்ண போகிறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிக்கலாம். இந்த காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிவிட்டு
மேல் தோலை கம்ப்ளீட்டாக சீவிராமல் அங்கங்கே தோல் லைட்டாக தெரிகிற மாதிரி சீவிக்கங்க. இதே மாதிரி மற்ற வாழைக்காயில் உள்ள தோலையும் சீவிக்கலாம். இதை ரவுண்ட் ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸில் கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கும். 3 வாழைக்காயையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. நம்ம இன்னைக்கு மண்சட்டியில் தான் இந்த வாழைக்காய் மிளகு கறியை பண்ண போகிறோம். இந்த மண்சட்டியில் 2 டீஸ்பூன் மிளகு. இந்த டிஷ்ஷுக்கு மிளகு காரம் தான், அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. எண்ணெய் எதுவும் சேர்க்காம மிதமான தீயில வச்சு நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா வாசனை வர வரையும் கருகிராம வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம லேஸ் கொரகொரப்பான பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி லேஸ் கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. அடுத்து இந்த பேனில் 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகமுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 7 பூண்டை தோல் உரித்து 1-2 இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு பூண்டு நிறைய சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். அடுத்து கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷமாக வதங்கிருச்சு. அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவு சேர்த்தா போதும், இதுக்கு மேலேயும் நிறைய சேர்த்துறாதீங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சேர்த்த தக்காளி எல்லாம் வதங்கி ஓரளவு மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிட்டு இருக்கலாம். தக்காளி எல்லாம் வதங்கி ஓரளவு மசிஞ்சு வந்திருக்கு. அடுத்து இதில் தண்ணியில் போட்ட வாழைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காயை 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் நம்ம வறுத்து கோர்ஸா அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பவுடர் ரெடி பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் வாழைக்காய் மிளகு கறி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நம்ம சேர்த்த பொடியெல்லாம் எல்லா காயிலையும் கோட்டாகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கை அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 to 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் பார்த்தீங்கன்னா 3/4 பங்களவுக்கு வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அப்பப்போ மட்டும் பரட்டி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டோம்னா வாழைக்காய் நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துடும். அடிக்கடி இந்த மாதிரி கரண்டியை போட்டிங்கன்னா வாழைக்காய் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ நம்ம கிளறி விடும்போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க, சேர்த்தோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்பப்போ இடையில இந்த மாதிரி பரட்டி விட்டு நம்மளுடைய வாழைக்காய் ஃபுல்லாகவே வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான
அதே சமயம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வாழைக்காய் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். 2 மீடியம் சைஸ் வாழைக்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கும். இந்த வாழைக்காயை இந்த பேனில் சேர்த்துட்டு இது கூட தாராளமாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம இது வெந்ததுக்கு அப்புறமா வடிகட்ட போகிறோம் தண்ணியை. இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வைக்கணும். நம்ம வாழைக்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால இதை 1-2 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு. இந்த கொதி வந்ததுலேருந்து 2 நிமிஷம் மட்டும் காயை வேக வச்சா போதும். 3/4 பங்கு அளவுக்கு வேகணும். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால வேகமாகவே வெந்துடும். காய் குழையக்கூடாது. 2 நிமிஷம் ஆச்சு. காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. அதுக்கு மேலேயே வேக வச்சோம்னா காய் குழஞ்சு போயிடும். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இந்த பருப்பெல்லாம் பொன்னிறமாக வரணும். இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்த்தோம்னா இந்த பொரியல் சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்போட கலர் மாறிடுச்சு. அது கூட கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது. இந்த பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்த்துக்கோங்க. அல்லது இதுக்கு பதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம்லாம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வேகும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதுக்கு மட்டும் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே பச்சை மிளகாய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. வாழைக்காயை சேர்த்துடலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 2 நிமிஷம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஏற்கனவே 3/4 பங்கு அளவுக்கு வாழைக்காய் வெந்துருச்சு. இனி 2 நிமிஷத்துலேயே நல்லா கரெக்டாக வெந்து சாஃப்டாயிடும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் நல்லா ஃபுல்லாகவே வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுவையான 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் 65 பண்ண போறோம். 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைக்காயில காம்பு பகுதியையும் இந்த சைடும் கட் பண்ணிட்டு 2 வாழைக்காயையும் மேல் தோலை சீவிக்கலாம். இந்த வாழைக்காயை சதுர சதுர துண்டுகளா கட் பண்ணி தண்ணியில சேர்த்துக்கலாம். தண்ணியில சேர்த்தோம்னா வாழைக்காய் கருத்து போகாம இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். 2 வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள். அப்புறமா இது கூட பைண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம மாவெல்லாம் சேர்க்க போறோம். இதுல 1/2 டீஸ்பூன் கடலை மாவு, அரிசி மாவு 1/2 டீஸ்பூன்,
அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டீஸ்பூன். கடைசியா இதுக்கு தேவையான அளவு உப்பும் பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மசாலால காயெல்லாம் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருந்தோம். அதை அப்படியே தண்ணியில இருந்து நம்ம சேர்த்ததுனால வாழைக்காயில் உள்ள ஈரப்பதத்திலே மசாலா நல்லா கோட்டாயிருச்சு. நம்ம அடிஷ்னலா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ மூடி போட்டலாம். ஒரு 20 நிமிஷம் மசாலாவோட சேர்ந்து காய் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆச்சு. மசாலாலாம் நல்லா வாழைக்கால ஊறிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். வாழைக்காயை பொரிக்கிறதுக்கு கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச வாழைக்காயை ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம். வாழைக்காயை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி பரட்டி விட்டுறணும். எண்ணெயில ஃப்ரை ஆகும் போதே நல்ல வாசனையா இருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருந்தாதான் எல்லா வாழைக்காயும் நல்லா ஒன்று போல வெந்து இந்த 65 சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா பரட்டி விட்டு வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பபிள்ஸ் எல்லாம் ஓரளவு அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். எடுத்துடலாம். நல்ல கலர்ஃபுல்லான மொறு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா வாழைக்காயும் சூப்பரா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைக்காயை 2 கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கட் பண்ண வாழைக்காயை இதுல சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. வாழைக்காய் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி அப்பப்போ எல்லா வாழைக்காயும் பரட்டி விட்டீங்கன்னா எல்லா வாழைக்காயும் ஒண்ணு போல வெந்துரும். இன்னைக்கு வாழைக்காய பாத்திரத்துல ஓபன்ல வேக வைக்கிறேன். இதுக்கு பதில் நீங்க குக்கர்ல சேர்த்து 2 ல இருந்து 3 விசில் உங்களுடைய குக்கருக்கு தகுந்தபடி நீங்க வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இத வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மேல் தோலை உரிச்சுக்கலாம். வாழைக்காய தோல் உரிச்சிட்டு இதை நம்ம ஒரு கிரேட்டர்ல துருவிக்கலாம். எல்லாத்தையும் கிரேட்டர்ல துருவியாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதுல ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃபிளவர் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சிருங்க. இப்ப மாவு எனக்கு கரெக்டா இருக்கு. மாவு ரொம்ப தளர்வா இருந்தா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சாச்சு. கையில லைட்டா எண்ணெயை தொட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு மீன் ஷேப்புக்கு அதை ஷேப் பண்ணிக்கணும். ஷேப் பண்ணியாச்சு. இப்ப இந்த விரல்லையும் எண்ணெயை தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஹோல் போட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பீசஸ ஒவ்வொன்றா எண்ணெயில சேர்த்துக்கலாம்.
ஸ்பைசஸ்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆகி வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இப்ப 5 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஒவ்வொரு பீஸா பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்லயே வச்சிருங்க. அந்த சைடு வந்து ஒரு 4 நிமிஷத்திலேயே ஃப்ரை ஆயிரும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா தேவைப்பட்டா எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். அந்த சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரா டேஸ்டான வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் சாப்ஸ் பண்ண போறோம். இந்த சாப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாழைக்காயை எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வாழைக்காயை இதுல சேர்த்துட்டு, வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருந்தேன். இப்ப தண்ணியில இருந்து தான் எடுத்து சேர்க்கிறேன். இதுல 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். எண்ணெயிலேயே இந்த காய் ஓரளவு சாஃப்ட் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். காய் ஓரளவு சாஃப்டா வெந்திருக்கு. இந்த காயை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயில ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, எல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், வெங்காயம் லைட்டா உடம்பினதும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கியாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. மசாலாவோட பச்சை வாசனை போக எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கி தண்ணி எல்லாம் வத்தி வரட்டும். சேர்த்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்க்காம 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2 பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, அடுத்து அரைச்சு வச்ச மசாலா, கொஞ்சமா மட்டும் தண்ணி, நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில ரோஸ்ட் பண்ண வாழைக்காவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவில் வச்சிருங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மசாலாவோட சேர்ந்து வாழைக்காய் வேகட்டும். நல்லா 5 நிமிஷத்துல மசாலாவோட சேர்ந்து இந்த வாழைக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமன் வாசனையா டிஃபரெண்டான டேஸ்ட்ல வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் கோலா உருண்டை பண்றதுக்கு 4 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைக்காயோட காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு இந்த சைடும் நுனி பகுதியை கொஞ்சமா கட் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்தாச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும்.
வாழைக்காய குக்கர்ல வேக வைக்கிறேன். குக்கர்ல வேக வச்சோம்னா வேகமா வெந்துடும். நீங்க ஓபன் பாத்திரத்துல வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வேக வைக்கணும்னா 10 to 12 நிமிஷம் ஆகும். வாழைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். கோலா உருண்டைக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி, அதே அளவு பொடியா கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 மிளகு, ஒரு சின்ன பீஸ் பட்டையும் 2 கிராம்பும் சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். நம்ம சேர்த்திருக்கிற இஞ்சி, பூண்டு, மிளகு, பச்சை மிளகாய், கிராம்பு எல்லாத்திலேயே காரம் இருக்கும். அதனால இந்த அளவு மிளகாத்தூள் சரியா இருக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த அளவு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவு நைஸா அரைச்சுக்கங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண புதினா இலைகள் 1 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துட்டு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்க்கிறேன். இத மறுபடியும் 2 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. வாழைக்காய்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப இதை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சாச்சு. இப்ப இதை நம்ம துருவிக்கலாம். இந்த கிரேட்டர்ல வச்சு 4 வாழைக்காயையும் துருவிக்கலாம். துருவி வச்ச வாழைக்காய இந்த மிக்சிங் பவுல்ல சேர்க்கிறேன். இது கூட நம்ம அரைச்ச மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்ற மாதிரி நல்லா பிசைச்சுக்கங்க. மசாலா, வாழைக்காய், உப்பு எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ற மாதிரி தண்ணி சேர்க்காம பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்ப நம்ம இத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம். கையில லைட்டா மட்டும் எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி பால்ஸா உருட்டிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பால்ஸா உருட்ட வராம மாவு தளர்வா இருந்ததுன்னா கொஞ்சமா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கடலை மாவு மட்டும் சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. இப்ப நான் எந்த மாவும் சேர்க்கல, உருட்டுறதுக்கு கரெக்டா இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம உருட்டினோம்னா வெளிப்பக்கமும் உள்பக்கமும் நல்லா நமக்கு கரெக்டா வெந்து வரும். இதை விட பெருசா உருட்டிட்டோம்னா உள்ள சரியா வேகாது. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடியா வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்ப எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது. மீடியம் ஹீட்ல இருக்கும்போது நம்ம உருட்டி வச்ச பால்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சுக்கோங்க. உடனே பெரட்டி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம லைட்டா பெரட்டி விடணும். இப்ப 1 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. லைட்டா பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி பக்கத்திலேயே இருந்து அப்பப்போ பெரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா எடுத்தோம்னா வெளியில நல்லா மொறுன்னு உள்ள சாஃப்டாவும் இருக்கும். லோ ஃபிளேம்ல வச்சு லைட்டா இந்த மாதிரி பெரட்டி விட்டோம்னா உருண்டை உடைஞ்சும் போகாது, பிரிஞ்சும் போகாது. ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம போட்டு எடுத்தோம்னா நமக்கு வெளியில வெந்த மாதிரி இருக்கும், உள்ள மாவா இருக்கும். அதனால லோ டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப கரெக்டா வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்ல வாசனையா சுவையான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.